வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். அரசியல் நலன்களுக்காக சமுதாயத்தை பிளவுபடுத்த முயலும் சில தனிநபர்களின் முயற்சியில் மக்கள் ஏமாற மாட்டார்கள். மீம்காயின் தலைவர் ரத்து ஹாஜி அப்துல் ஹமீத் கருத்து. அரசியல் நலனுக்காக சமுதாயத்தை பிளவுபடுத்த முயலும் சில தனி நபர்களின் முயற்சியில் மக்கள் ஏமாற மாட்டார்கள். அரசியல் நலனுக்காக சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடாது. இந்திய சமூகத்திற்குள் கோபத்தை தூண்டிவிட்டு அவர்களை பிரிப்பதன் மூலம் தங்களின் அரசியல் லாபத்திற்காக சூழ்நிலையை சாதகமாக்கிக் கொள்ள ஒரு சிறு கும்பல் முயன்று வருகின்றனர். சமூகத்தை இரு பிரிவுகளாக பிரித்து ஒரு தரப்போடு கைகோர்த்துக் கொண்டு இனவாதத்தையை வளர்க்க முயல்பவர்கள் யார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். பெரும்பான்மையான இந்திய சமூகம் நாட்டின் நிலைத்தன்மை, சிறந்த பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அனைத்து இனங்களுடனும் இணக்கமான உறவையே விரும்புகிறார்கள். நாட்டின் தற்போதைய பொருளாதாரம் வலுவாக இருப்பதாகவும் தென்கிழக்கு ஆசியாவிலேயே மலேசியாவின் நிதிநிலை மிக உறுதியாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரசியல் ரீதியாக சிந்திப்பதற்கு புதிய யோசனைகள் இல்லாத காரணத்தால் இன உணர்வுகளை தூண்டி ஆதரவு தேட முடியும் சில அரசியல்வாதிகளையும் ஏஜென்ட்களையும் இரு தலைவர்களும் கடுமையாக சாடினர். தங்களை இனத்தின் காவலர்களாக காட்டிக்கொள்பவர்கள் உண்மைகள் வெறும் தூண்டுதல்களாகவே இருக்கிறார்கள் என்றும் மக்களுக்கு உதவ வழியில்லாத போது அவர்கள் இனவாதத்தை ஒரு குறுக்கு வழியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். இனவாதத்தை அரசியல் கருவியாக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு தலைவர்கள் பொறுப்பாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. மலேசியா ஒற்றுமை மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படைகள் உருவான நாடு என்பதை அவர்கள் உணர வேண்டும் என மலேசிய இந்திய முஸ்லிம் வர்த்தக மற்றும் தொழில்துறை சபையின் தலைவர் டத்து ஹாஜி அப்துல் ஹமீத் நினைவுறுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.